எனக்கு இன்னொரு ஐடியாவுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சட்டப்பாறைக்கு போவாங்க, அங்கே ஒரு பிரச்சனை ஆகிடும். கங்குவாவோட அப்பா ஸ்டேர்ஸ் மேலெலாம் ஏறி போவார், அவங்கள அட்டாக் பண்ணிடுவாங்க. ஈகிள் கிட்ட அவர் அம்பெல்லாம் கொடுத்து விடுவார். அப்போது அந்த அம்புலலாம் கலர் கோடு இருக்கும். அந்த கலர் கோடை வச்சு தான் யாரெல்லாம் தன்னோட அப்பாவை அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கங்குவா தெரிஞ்சுப்பார். ஒவ்வொரு கிளானுக்கும் ஒவ்வொரு கலர் கோடட் அம்பு கொடுத்தது வந்து நல்ல ஐடியா. ஏன்னா அது ஆரம்பத்தில் நாங்கள் அந்த கிளான்ஸ் பண்ணும்போதே ஒவ்வொரு கிளானுக்கும் ஒரு கலர்னு சொல்லிட்டு பண்ணோம். அவங்க முகத்தில் பூசி இருக்கிற கலர்னு ஒன்று, அந்த கலர் தான் அம்பில் இருக்கணும். ஸோ சிவா சார் வந்து அது பண்ணும்போது அந்த அம்பில் அதை வச்சு அனுப்பிச்சா தான் எந்தெந்த கிளான்னு தெரியும், இல்லைனா வந்து அந்த எந்த கிளான்னு தெரியாது. ஏன்னா அங்கே கம்யூனிகேஷன்றது இவ்வளோ தான் இருக்குது. ஒரு பறவை கிட்ட நம்ம ஒரு அம்பை கொடுத்து விட்றோம், அந்த அம்பை கொடுத்து விடும்போது அந்த அம்பை சுற்றி இருக்கிற திங்க பார்த்த உடனே அது அப்பான்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி அதோட கலரை பார்த்த உடனே யாரெல்லாம் அவர் குத்திருக்காங்கன்றது தெரிஞ்சிடும். ஸோ இது எல்லாமே இவ்வளோ கம்யூனிகேஷனை ரொம்ப கம்மியான திங்கில் பேக் பண்ணுறது, நிறைய ஐடியாஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தார். இன்னும் அந்த காட்டுக்குள்ளே சண்டை நடக்கும்போது கூட கலரில் பவுடர்ஸ் மாதிரி வச்சுட்டு ஒரு விசில் மாதிரி ஒன்று வச்சுட்டு அதை ப்ளோ பண்ணுற மாதிரியான ஒரு திங்லாம் ரொம்ப அழகாக இருந்தது, கலர் கோடட் இதெல்லாம். ஸோ இது மாதிரி நிறைய சின்ன 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 ஐடியாஸ் வந்து சிவா சார் வந்து அவர் பண்ணும்போது இட் வாஸ் ரொம்ப ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்துச்சு.